Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் brocoli fry செஞ்சிருக்கேங்க. ரொம்ப டேஸ்டியா சூப்பரா வந்திருக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம brocoli வறுவல் செய்ய போறோம். அதுக்காக நான் 100 grams brocoli எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி 1, வெங்காயம் 1, பூண்டு 4 பல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கிறேன். நாம இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கிறேன். அதுல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். அதுல நாம கடுகு போட்டு தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஜீரகம் 1/4 ஸ்பூன், கறிவேப்பிலை எல்லாம் போட்டுட்டோம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆனியன் போட்டுடலாம். உப்பு 1/4 ஸ்பூன், பூண்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஆனியன் சாஃப்ட் ஆகட்டும். ஆனியன் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சது போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டா வதக்கி விட்டுறலாம். இப்ப தக்காளி போட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம brocoli போட்டுருவோம். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். சீக்கிரமா வதங்குறதுக்காக மூடி வச்சிடலாம். நாம இப்ப மூடி எடுத்து பார்த்துடலாம். கொஞ்சம் வதங்கி இருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இந்த brocoliயில் உள்ள இந்த தண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம திரும்பவும் மூடி வச்சிடலாம். அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்பப்போ கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொடியெல்லாம் போட்டுடலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். கரம் மசாலா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுறலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மசாலாலாம் போட்டதுனால இந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுறலாம். 2 மினிட்ஸ் இருக்கட்டும். உப்பு காரம் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைன்னா உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டோம். பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. brocoli பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.
ப்ரொக்கோலி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். இது எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ், நெய் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் ப்ரொக்கோலி வறுவல் நல்ல மேட்சிங்காக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செய்து பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.